ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற அட்ரஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அடுத்தது பழைய ஃபோட்டோவை எப்படி நம்ம இப்போதைக்கு இருக்கிற புது ஃபோட்டோவாக மாற்றுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வியூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது லாகின்ல உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க கேப்சா, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம சைன் அப் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க கேப்சாவையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஒரு கேப்சாவை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேப்சா உங்களுக்கு விசிபிளாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ரீலோட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டுனா இப்போ ஓடிபி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மொபைல் நம்பரை இந்த 6 பாக்ஸ்லேயுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓடிபி நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அடுத்தது இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபில் 8 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுதாக இருந்தது அப்படின்னா செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இல்லை உங்களது கிடையாது, வேறு ஒருத்தவங்களது நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதர் எலக்ட்ரம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணாலே அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அதை கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து நேம் வந்து ஷோ ஆகுது. ஸோ ஷோ ஆகுதுனால ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்றத எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷன் கரெக்ஷன் எக்ஸிட் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எதுவுமே கரெக்ஷன் பண்ண தேவையில்ல. அப்படியே கர்சரை நீங்கள் கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ நம்ம பண்ண போகிறது 2 கரெக்ஷன், ஒன்று அட்ரஸும் இன்னொன்று வந்து ஃபோட்டோவும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அட்ரஸ் அண்ட் ஃபோட்டோவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய ஆதார் கார்டில் இப்போ நீங்கள் எதனா என்ன ப்ரூஃப் வைக்க போகிறீங்களோ அந்த ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ரீட் நம்பர், நகர், ரோடு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்டில் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ 3வது லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஊர் என்னவோ அது மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பர் மட்டும் அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 3வது பாக்ஸில் உங்களுடைய வில்லேஜ், ஸோ மற்ற இருக்கிற டீட்டெயில்ஸ் நகர், ஸ்ட்ரீட்டு, அப்பார்ட்மெண்ட், ஸோ எல்லாத்தையுமே செகண்ட் லைனில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிட்டு அடுத்தது உங்களுடைய பிளேஸ் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு தப்பாக வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அதிலே கொடுத்துருக்க கீபோர்டில் வந்து ஆஸ் யூஷுவலாக நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக ஆட்டோமேட்டிக்காக கீழே ஷோ ஆகும். ஸோ அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த கீபோர்டு சைடில் ஒரு கீபோர்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி எந்த வேர்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேஞ்சிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களது வந்து சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருக்கும். மற்றது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ கரெக்ஷன் கொடுத்ததுனால அந்த ஃபோட்டோ ரிலேட்டடான ஒரு ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ரீசெண்டாக என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ, ஸோ ஃபோட்டோ கரெக்ஷன், ஃபோட்டோ சேஞ்சுக்கு உங்களுடைய ரீசெண்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் கரெக்ஷனுக்கு என்ன ப்ரூஃப் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட்டு, அதாவது ஸ்கேன் பண்ணி உங்களோட சிஸ்டமில் வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் இதில் டைரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆதார்னா ஆதார் கார்டு, கேஸ் பில்னா கேஸ் பில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக பிளேஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அல்லது உங்களுடைய ஊர் பேரும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது கீழே கொடுத்துருக்க கேப்சாவையும் நீங்கள் ஃபைனலாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அந்த கேப்சாவை நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான்.
சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் ஷோ ஆகும். ஃபோட்டோ கரெக்ஷனுக்கு ரீசெண்டாக என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கேப்ஷன் என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஆன் சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் மட்டும்தான் டிக் பண்ணியிருப்பாங்க. மற்றது எதுவுமே உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் அதாவது எதுவுமே உங்களுக்கு டிக்காக இருக்காது. ஸோ 2 கரெக்ஷன், ஃபோட்டோ அண்ட் அட்ரஸ். ஸோ நீங்கள் சேம் டைமாக 4 கரெக்ஷன் வரைக்கும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எதனா அதாவது ரிலேட்டிவ் நேம் வந்து எதனா மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. மேலே ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹோம்னா அந்த இமேஜ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேபி இது வந்து 7 days to 10 days வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து உங்களுடைய ஓட்டரையில் அதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 1 week கழிச்சோ அல்லது 7 days கழிச்சோ நீங்கள் திருப்பி உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.